கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கைஸ் கூழ் ஊத்துறது தான் கைஸ் இந்த வீடியோவே. ஸோ இந்த வீடியோ வந்து நான் கூழ் ஊற்றும் போது நான் வந்து அப்போ எடுக்கிற மைண்ட் செட்ல இல்லை கைஸ். எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. எல்லா ரிலேட்டிவ்லாம் வந்து எல்லாம் ஜாலியாக அப்படி பேசிக்கிட்டு அப்படியே நல்லா சாமி கும்பிட்டு கைஸ். அப்போ வந்து வீடியோ எடுக்கிற இதுவே இல்லை. அப்புறம் வந்து எல்லாருமே சொன்னாங்க வீடியோன்னு சொன்னாங்க. சொல்லு சரி ஓகே இதுவும் ஒரு வீடியோ எடுக்கலாமே, ஆடி மாதம்லாம் வருது, சரி அதுவும் நம்ம போடலாமே. ஆனால் இப்போ நான் வீடியோ போடுறது ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை போகிறேன். சரி ஓகே பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது. இந்த வீடியோவில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் பேசியிருக்க மாட்டேன், அன்றைக்கி வீடியோ மட்டும் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் அப்பா வந்து ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுத்துருக்காரு. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. அது நீங்கள் பாருங்கள், நல்லா சாமி நல்லா ஜாலியாக சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க கைஸ் நம்ம வந்து கூழ் ஊற்றுற வீடியோ நம்ம பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா சிங்கம் களை இறங்கிருச்சு. கூழ் ஊத்துற ஃபங்க்ஷனுக்கு போறோம் காய்ஸ். இப்போ வந்து முனீஸ்வரருக்கு படையல் போட்டிருக்கோம். நம்ம அங்க என்ன வச்சிருக்கிறோம்னாக்கா பொரி, அப்புறம் வந்து கோழி ரத்தம், வாட்டர் பாட்டில், இளநீர், பன்னீர், நோம்பு கயிறு. நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான். மது நாட்டுக்கு வீட்டுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் கேடு. கரெக்ட். இதெல்லாம் வச்சு நம்ம படையல் பண்ண போறோம். இப்போ நம்ம தீபார்த்தனை பண்ண போறோம் கைஸ். இது பிரகாஷ் ராஜோட பெரியப்பா ஃபர்ஸ்ட் தீபார்த்தனை பண்றாரு. இவங்க வீட்டுல தான் இப்போ கூழ் ஊத்துற ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். இவர் வந்து சின்னவர், அவர் தம்பி. இவரும் பிரகாஷ் ராஜோட பெரியப்பா. இது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா வேற யாரும் இல்ல, நான் தான் பிரகாஷ் ராஜோட அப்பா. இவரு வந்து பிரகாஷ் ராஜோட மாமா. இவரு பிரகாஷ் ராஜோட இன்னொரு மாமா. பெரியவங்களாம் ஆர்த்தி காட்டியாச்சு, இப்போ சின்ன பசங்களாம் ஆர்த்தி காட்டுறாங்க. பீஜமுடு என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? மாண்டியா சொல்றாரு கைஸ். ஹாய் கைஸ், இவர் யாருன்னு தெரியுதுங்களா? இவர் தான் யூடியூபர் லவ்லி பிரகாஷ். ஆர்த்தி காட்டிட்டார், 2 சுத்திட்டார், குங்குமம் எடுத்துட்டார், வச்சுட்டார். அடுத்து என்ன பண்ண போறோம்னாக்கா ஃபர்ஸ்ட் ஜென்ஸ் எல்லாம் தீபார்த்தனை காமிச்சிட்டாங்க. இப்போ வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு லேடிஸ் எல்லாம் படையல் போட்டு தீபார்த்தனை பண்ண போறாங்க. இது வந்து ஒரு சாஸ்திரம், சம்பிரதாயம். இப்போ உள்ள என்ன படையல் போட்டிருக்காங்கனாக்கா கூழ் வச்சு சிக்கன், மட்டன், எக்கு, நான் வெஜிடேரியன் எல்லாமே வச்சு ஒரு படையல் தீபார்த்தனை காட்டுறாங்க. இவங்க வந்து பிரகாஷ்ராஜோட பாட்டி. கீழே ஃபர்ஸ்ட் 3 கற்பூரம் ஏற்றிடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து தீபார்த்தனை காட்டுறாங்க. இங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து ஜென்ஸ் எல்லாம் வந்து ஆர்த்தி காட்டக்கூடாது, வெறும் லேடிஸ் வரைக்கும் தான் தீபார்த்தனை பண்ணணும். இவங்க வந்து பிரகாஷோட பெரியம்மா, இவங்க பிரகாஷோட அத்தை, இவங்க பிரகாஷோட 2வது அத்தை, இவங்க வந்து பிரகாஷோட பெரியம்மா, இவங்க வந்து பிரகாஷோட இன்னொரு அத்தை. இது வந்து யாருன்னு உங்களுக்கே தெரியுமே, பிரகாஷோட அம்மா. தீபார்த்தனை எடுத்துட்டாங்க, குங்குமம் எடுத்து வச்சுக்கினாங்க, கிளம்பிட்டாங்க. இனிமேட்டு வந்து சின்ன பசங்களாம் வந்து ஆர்த்தி காட்ட போறாங்க. இதோட வந்து படையல் பூஜை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க. இன்னொரு படையல் நம்ம வந்து பண்ணணும். அதுல வந்து இப்போ வந்து நம்ம கூழ் வச்சு போனோம்ல, அடுத்ததுல வந்து ரைஸ் வச்சு அது சிக்கன், மட்டன், முட்டை அதெல்லாம் போட்டு, அப்புறம் வெஜ் ஐட்டம்ஸ் ஒரு 2 ஐட்டம், சாம்பார் அதெல்லாம் ஊத்திட்டு அது ஒரு படையல் கைஸ். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அப்பா சொல்லுவாரு. அடுத்து என்ன பண்ண போறோம்னாக்கா நம்ம எல்லாரும் அவளை காத்து கொண்டு இருந்த தருணம் வந்துருச்சு கைஸ். அது என்னதுன்னா கூழ் குடிக்க போறோம் கைஸ். கூழுக்கு தொட்டுக்க என்ன கொடுத்தாங்கன்னா முருங்கீரை பொரியல், அப்புறம் சிக்கன் தொக்கு, அப்புறம் கருவாட்டு குழம்பு. ஆஹா, இது எல்லாத்தையும் சாப்பிட்டோம். கூழ் வந்து குடிச்சிட்டே இருக்கணும்னு தோணுது கைஸ். அப்படியே ஒரு 4 டம்ளர் கூழ் மடக்குன்னு குடிச்சிட்டு அதே வந்து ஃபுல்லா வயிறெல்லாம் ஃபுல்லா ஆயிடுச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாரும் குடும்பமா உட்காந்து நல்லா ஃபுல்லா கட்டு நல்லா சாப்பாடு கட்டிட்டு நல்லா கதையெல்லாம் பேசிட்டு ஜாலியா சந்தோஷமா ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசி நல்லா கலகலன்னு நல்லா ஜாலியா இருந்தது கைஸ். இவ்வளவு நேரம் எனக்கு குடும்ப பத்தி பேச வச்சல, அதுக்கு எனக்கு சம்பளம் கொடு. சம்பளமா? என் வீடியோ பாக்குறதே 10 பேர் தான், இதுல இருந்து நான் எங்க சம்பளம் கொடுக்கறது? நீ எனக்கு சம்பளம் கொடுக்கலாங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்றேன் நானு. அமுக டுமுக அமால் டுமால்.